இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா பாகிஸ்தான் வர்த்தக உறவுகள் வலுப்பெறும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. மலேசியாவும் பாகிஸ்தானும் MPCEPA எனும் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன. அத்துடன் பாகிஸ்தானில் இருந்து ஹலால் இறைச்சி ஏற்றுமதியை விரிவுபடுத்துவது குறித்தும் இரு நாடுகளும் கவனம் செலுத்துகின்றன. மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் டாருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் வேளாண்மை, குறிப்பாக அரிசி வர்த்தகம் போன்ற புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆராயவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு மலேசியா பாகிஸ்தான் வர்த்தக மதிப்பு 25 விழுக்காட்டிற்கும் மேல் அதிகரித்து 1.76 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ள நிலையில் விரைவில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃபின் மலேசிய வருகையின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவாலாலம்பூர் 2031 ஆண்டுக்குள் 2.08 மில்லியன் மக்கள் தொகையுடன் உச்ச நிலையை அடையும் என மலேசிய புள்ளி விவரத்துறை கணித்துள்ளது. மலேசியாவில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணிப்பு 2030 முதல் 2060 புத்தகத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குவாலாலம்பூரை தொடர்ந்து பினாங்கு 2040 ஸ்லாங்கூர் 2049 உச்ச மக்கள் தொகையை அடையும் என்று தலைமை புள்ளி விவர வல்லுநர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் முகமது உசேர் மஹிதீன் தெரிவித்தார். சமூக பொருளாதார நிலைமைகள், வட்டார வளர்ச்சி, இளைஞர்களின் தாமதமான திருமணங்கள், சிறிய குடும்ப அலகுகள் போன்ற காரணிகள் இந்த கணிப்பை பாதிக்கின்றன என்றார். நாட்டின் மற்ற மாநிலங்களான கிளந்தான், திரங்கானு, சபா போன்றவை 2059க்கு பிறகே உச்சநிலை மக்கள் தொகையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மரில் நிலவும் நெருக்கடிக்கு ஆசியான் அமைப்பின் 5 அம்ச கருத்தொற்றுமையின் அமலாக்கத்திற்கு சீனா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்காக மலேசியா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியுடன் புத்ராஜயாவில் இன்று நடந்த சந்திப்பின் போது இதை தெரிவித்தார். தென்சீன கடல் பிரச்சினையில் அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையிலான அமைதியான தீர்வுக்கும் அவர் முக்கியத்துவம் அளித்தார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அன்வார் இப்ராஹிம் கூறினார். சீனா தொடர்ந்து 16 ஆண்டுகளாக மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது. ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் கல்வி அமைச்சின் 7 நடவடிக்கைகளை தேசிய ஆசிரியர் சேவைகள் சங்கம் NUTP வரவேற்றுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் புதியவை அல்ல என்றும் 2023 பிப்ரவரியில் கல்வி அமைச்சர் ஏற்கனவே அறிவித்தவை என்றும் NUTP தலைவர் அமினுடின் அவாங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முன்முயற்சிகள் ஆசிரியர்களின் சுமையை குறைக்க உதவியிருந்தாலும் இன்னும் மேம்பாடுகள் தேவை என்றும் இந்த முயற்சிகளை விரைவான, நடுத்தர, நீண்டகால திட்டங்களாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்களின் பணிச்சுமை பெரும்பாலும் கற்பித்தல் அல்லாத நிர்வாக பணிகளால் ஏற்படுவதாகவும், குறிப்பாக தேர்வு கண்காணிப்பு பணிகளுக்கு பொதுமக்களை நியமிக்கும் திட்டம் சிறிய அளவிலேயே உள்ளது என்றும் NUTP குறிப்பிட்டுள்ளது. எனவே ஆசிரியர்களின் பணிச்சுமை பிரச்சினையை தீர்க்க ஒரு விரிவான திட்டத்தை வகுக்க ஒரு சிறப்பு குழுவை அமைக்க அரசாங்கத்தை NUTP மீண்டும் வலியுறுத்தி உள்ளது. குடும்பம் சார்ந்த கொள்கைகள் இளைஞர்களின் தேவைகளை ஆதரிக்கும் சூழலியல் அமைப்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என மகளிர், குடும்பம், சமூக நல மேம்பாட்டு அமைச்சர் நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கையில் இளைஞர்கள் குடும்பம் அமைப்பதற்கான தடைகளான வாழ்க்கை செலவு, நிலையற்ற வேலைவாய்ப்பு, குழந்தை பராமரிப்பு வசதி இல்லாமை போன்றவற்றை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். மலேசியாவின் குறைந்த பிறப்பு விகிதமும் கருவுறுதல் விகிதமும் கவலை அளிப்பதாகவும், இந்த ஆண்டுக்கான உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் இளைஞர்களை அவர்கள் விரும்பும் குடும்பங்களை நியாயமான, நம்பிக்கையான உலகில் உருவாக்க அதிகாரம் அளித்தல் என்பதாகும். இந்த சவால்களை எதிர்கொள்ள விரிவான உத்திகளை அமைச்சு செயல்படுத்தி வருவதாகவும், இதில் கருவுறுதல் சிகிச்சைக்கான மானியங்கள், நெகிழ்வான பெற்றோர் விடுமுறைகள் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் கூறினார். திருக்கைலாய பரம்பரை பேரூரா தினம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் திருக்கைலை திருத்தல பயணம் வரும் ஆகஸ்ட் 9 முதல்
21ஆம் தேதி வரை 13 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பூவுலக பருக்கைலை என இந்துக்களால் போற்றப்படும் மிக உயர்ந்த சிவத்தலமான கைலை மலைக்கு குரு அருளும் திருவருளும் முன்னிற்க திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் திருத்தல பயணத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அடிகளாரின் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள அற்புத வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயணத்திலே திருமுறை பாராயணம், கூட்டு வழிபாடுகள், சித்தாந்த விளக்கங்கள், சிவானந்த சிவனருள் பயிற்சி, சமய விளக்கங்கள் போன்றவை நடைபெற இருக்கின்றன. கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு நமது தவத்திரு அடிகளாருடன் திருத்தல பயணம் மேற்கொள்வது. ஆதலால் அன்பர் பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கைலை மலையானின் திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றனர் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் குழுவினர். இத்திருக்கைலை பயணத்தில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHP பங்குகள் விற்பனையும் தனியார் மயமாக்கல் குறித்தும் பொது கணக்கு குழு PACயின் விசாரணைகள் தொடர்பாக அதன் 2 உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் அவர்களில் தனிப்பட்டவை என PAC தலைவர் மாஸ் எர்னியாத்தி சம்சுடேன் தெரிவித்துள்ளார். 2வது நிதி அமைச்சரான அமீர் ஹம்சா அசிசான் அனைத்து கேள்விகளுக்கும் திருப்திகரமாக பதில் அளித்ததாக PACயின் துணைத் தலைவர் த்ரீசா கோக்கும் சிம் ஜினும் கூறியிருந்தனர். இருப்பினும் சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் அளிக்கப்படாததால் சில சாட்சிகள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் என்றும் குழு எந்தவொரு முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை என்றும் மாஸ் எர்னியாத்தி வலியுறுத்தினார். விசாரணையின் விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவிப்பது நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாலாலம்பூர் ஜலான் பிட்டாலிங்கில் உள்ள ஒரு விபச்சார விடுதியில் நடைபெற்ற சோதனையில் பாலியல் சுரண்டலுக்கு பலியாகியதாக நம்பப்படும் 14 வெளிநாட்டு பெண்கள் நேற்று குடிநுழைவுத்துறையினரால் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பெண்கள் 18 முதல் 36 வயதுக்கு உட்பட்டவர்கள். இதில் 10 வங்காளதேசிகள், 3 இந்திய நாட்டவர், 1 இந்தோனேசியர் ஆகியோர் அடங்குவர். சோதனை நடவடிக்கை பிற்பகல் 1:15 மணிக்கு உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதாக குவாலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்தார். சில பெண்கள் தங்களை காதலர்கள் விட்டுவிட்டனர் என்று தெரிவித்துள்ளதாகவும் சோதனைக்கு இடையில் பல வாடிக்கையாளர்கள் தப்பி ஓட முயற்சித்ததாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட வளாகம் காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை இயங்கியதாகவும் சோதனையின் போது நேபாளம், வங்காளதேசம், மியான்மரைச் சேர்ந்த 16 ஆண்கள் வாடிக்கையாளர்களாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சுமார் 60 ரிங்கெட் கட்டணம் செலுத்தி பெண்களின் சேவையை பெற்றுள்ளதாக நம்பப்படுகிறது. 3 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு 2007ஆம் ஆண்டு மனித கடத்தல், புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 12 கீழ் விசாரணை தொடரப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.